அது மொசசாரஸ். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல, அது நம்மளை கண்டுபிடிச்சிருக்கு. வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற படம் தான். 1993 வந்தது ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க். இது படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து 2-3 சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஒரு பார்க்கை வந்து உருவாக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கும். டைனோசர்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சுல, அதை வந்து ஜெனடிக் டெக்னாலஜி மூலியமாக திரும்ப வந்து உயிரோட கொண்டு வந்து அந்த பார்க்கில் வச்சு மக்களுக்காக திறக்கப்படணும், இந்த பார்க்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை உருவாக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அந்த பூங்கா அந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு, மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது ஒரு சில சம்பவம் பிரச்சனைகள்னால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டைனோசர்லாம் வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது. இது எஸ்கேப் ஆகி சும்மா கிடையாது, மனுஷங்களை எல்லாருமே வந்து கொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைனோசர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த ஜுராசிக் பார்க்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 7 படம் இருக்குது. ஜூலை 2 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 7வது படம் வந்து ஜூலை 2 தான், இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. மொத்தம் 6 படத்தோட லிங்க், இதுக்கு முன்னாடி வந்து 6 படத்தோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். தமிழ் டப்பில் இருக்குது. என்ன ஒன்று, ஒரு 24 GB நம்ம வருது மொத்தமாக பார்க்கும்போது. வேணுங்கிறவங்க வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வரிசையாக ஆர்டர் வைஸாக பார்க்கறனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஜி5ல இருக்குது, ஆப்பிள் டிவியில் இருக்குது. 8.2 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க் கைஸ் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. 1993 டைம்லேயே வந்து சூப்பராக வந்து படம் எடுத்திருப்பாங்க. 2 மணி நேரம் தான் அந்த படம், சின்ன படமாக தான் ஆரம்பிக்கும். போக போக வந்து ஜுராசிக் பார்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒவ்வொரு படத்துலையும் வெறித்தனமான ஸ்டோரி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி ஏன்னா அமெரிக்காவில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிற ஒரு நாள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2 வீட்டில் வந்து அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, மற்றவங்கலாம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒரு மாட்டுக்கு போகிறாங்க, அதாவது ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு ட்ராஜடிக்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது. அதில் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போ 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நான் அந்த லவ்வர்ஸ் ஃப்ரெண்டுனால இவங்க வந்து 1 இயர் கழிச்சு ஒவ்வொருத்தராக வந்து கொடூரமான முறையில் மாஸ்க் போட்டு ஒருத்தனால வந்து கொல்லப்படுறாங்க. இப்போ அந்த மாஸ்க் போட்ட கொலகாரன் யார், எதுக்காக வந்து இவங்களை கொள்றான், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களுக்கு அந்த 1 இயருக்கு முன்னாடி நடந்துச்சுல அந்த ஈவெண்ட்டு, ஷாப்பிங் மாலில் ஒரு ட்ராஜடி நடந்துச்சுல, அதுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். ஸோ நீங்கள் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்தில் வந்து நிறைய பிளட் ரிலேட்டடான சீன்லாம் இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இல்லை அந்த அருவருப்பான சீன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த மாதிரியான கொலைகள் சீன்லாம் அந்த மாதிரி தான் மிரட்டி விட்டுருப்பாங்க படத்தில். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், அப்புறம் ஆப்பிள் டிவி, ஜி5ன்னு சொல்லிட்டு 4-5 வெப்சைட்டில் OTTல வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து 6.2 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து லிங்க் கொடுக்குறேன், தமிழ் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிக்கிங்க கைஸ். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் மாங்க் கம்ஸ் டவுன் த மவுண்டைன் அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஒரு மலையை கட்டுறாங்க, அங்கே ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. அதில் வந்து மாங்கா வந்து நம்ம ஹீரோ இருக்கார். இவர் வந்து அந்த ஆசிரமத்தில் ஒரு சில பிரச்சனைகள்னால இவர் வந்து அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ப்ளஸ் என்னன்னா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த குங்ஃபுலாம் கற்று வச்சிருப்பாரு, அதனால ஃபைட்லாம் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இப்போ இந்த டாக்டர் கிட்ட வரும்போது இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனை, அதெல்லாம் சால்வ் பண்ணாரா இல்லையா, திருப்பி அந்த மலை மேலே ஏறி போய் அந்த ஆசிரமத்தில் போனாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த குங்ஃபு மூவிலாம், குங்ஃபு வெசல்னு ஒரு படம் வந்துச்சு, அவன் இருக்கா, அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா வந்து இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து வெரி மேக்ஸாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த OTT இல்லை, நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. 5.5 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. காமெடியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஆக்ஷனும் இருக்குது படத்தில், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் வேல்ரியன் அண்ட் சிட்டி ஆஃப் 1000 பிளானட் அப்படிங்கிற படம் தான். செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பல கிரகங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய நகரமாக வந்து இருக்குது, சிட்டியாக இருக்குது. அதுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து 100கணக்கான கிரகம் வந்து இருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மனிதர்கள் இருப்பாங்க, ஏலியன்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஏலியன்ஸ் காட்டுவாங்க படத்தில். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து முள் அப்படிங்கிற ஒரு அழகான கிரகம் ஒன்று இருக்குது. அது வந்து இவங்களால் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் இப்போ உயிரோடு இருக்காங்க. அவங்க திருப்பி அந்த முள் கிரகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களும் போலீஸாக தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கிரகத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன நடந்துச்சு, அதில் இருக்க மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஏலியன் மூவிஸ் வந்து எல்லாருமே பார்ப்போம், பட் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஏலியன் மூவி பார்க்கணும்னா வந்து இந்த படத்தை பாருங்க. ஏன்னா ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கேஜெட்ஸாக இருக்கட்டும், கன்ஸாக இருக்கட்டும், ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே புதுசாக இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. 6.4
4 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு படம் கைஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படம் முழுக்க ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரக்கூன் ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்லார்டை காட்டுறாங்க. அவனோட லவர் கமோரா இறந்ததுக்கப்புறம் இன்னும் துக்கத்தில் தான் இருக்கான். நோவேர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆடம் வார்லாக் அப்படிங்கிற ஒருத்தனால வந்து அங்கே வந்து அட்டாக் நடக்குது. இதில் வந்து ராக்கெட்டுக்கு வந்து பயங்கரமாக அடிபடுது. இப்போ நம்ம ராக்கெட்டை காப்பாற்றணும்னா வந்து அவனை எங்கே வந்து உருவாக்கணாங்களோ அங்கே தான் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி வந்து ட்ராவல் ஆகி போகும். ஸோ இப்போ இந்த ராக்கெட் அப்படிங்கிறவன் யார், எங்கேருந்து வந்து இவனை உருவாக்குனாங்க, அவனுக்கு உண்டான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. அந்த ராக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று இருக்கும். எண்டு கேம் பார்த்து டோனி ஸ்டார்க்கு இறந்தப்போ கூட வந்து ஃபீல் பண்ணலங்க, நான் அந்தளவு கூட அழுவலை. பட் இந்த ராக்கெட்டோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சென்டிமெண்டலாக எமோஷனலாக வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த படம். எனக்கு தெரிஞ்ச மார்வல் எடுத்ததுலேயே வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மூவி நான் வந்து இந்த படம் தான். அவ்வளோ கனெக்ட் இருக்கும் அந்த ராக்கெட்டை பார்க்கும்போது இந்த படத்தில். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற படம் பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டேரெக்டாக இந்த படம் கூட நீங்கள் பார்க்கலாம். ராக்கெட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் மற்ற படம் பார்க்கலாம். இதை கூட ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் இருக்குது. 7.9 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு மூவி கைஸ். கண்டிப்பாக கர்ச்சீஃப் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், கண்ணை துடைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. See you guys, next வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.